ஓம் ஜெயவோம். ஜெயவோம் அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு கடவுளுக்கு அவசியம் அந்த ஒரு உடம்புல எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன், நல்ல சத்துவ குணத்துல இருக்கிறான். அந்த சத்துவ குணத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? தயிருக்குள் வெண்ணெய் போல இருக்கணுமா. தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்குது, ஆனா அந்த வெண்ணெய கடைஞ்சி எடுத்தா நெய் வந்துடும். அதுதான் கைவல்யம், நவநீதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்ணெய் தயிர் இருந்தா போதும், வெண்ணெய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயிருக்குள் வெண்ணெய் போல இருக்கணுமா. அது மட்டும் இல்ல, தயிரை கடைஞ்ச வெண்ணெய வரும்போது தயிரில் வெண்ணெய் இருக்குதான்னு பார்த்தா வெண்ணெயில தயிர் இருக்குதான்னு பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஆனா தனித்தனியா வெண்ணெய் தனியா தயிர் தனியா தான் இருக்கும். அத மாதிரி உடம்பு உயிர் இது ஆன்மான்னு பார்த்தா எல்லாம் ஒன்னா இருக்கும்போது தயிராட்டம் தெரியும். ஆனா தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது இது வெண்ணெய், இது நெய், இது தயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிறோம். அந்த மாதிரி பரம்பொருளை காண வேண்டுமா. தனித்தனியா பிரிச்சு பார்த்து நம்மளோட பக்தியோட புத்திய செலுத்தி அந்த விருப்பத்தோட எத்தனம் பிரியத்தனம் தெய்வத்தனமோட அந்த நிலையில செயல்படும் போது அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை எப்படி நம்ம அத குழந்தைய ஒரு தாய் எப்படி விரும்பி அதைய நடத்துறாலோ அந்த மாதிரி கடவுள் நம்மளை கூட்டின்னு போவாராம். அந்த நிலை ஜீவாத்மா பரமாத்மா நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது இந்த ஜீவனை அந்த மோட்சத்துக்கு பரமாத்மா பகுதியில சேர்த்துடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான நிலை. அப்போ மோட்சம் அடைவது தான் உண்மையான நிலை. அந்த உண்மை ஒவ்வொரு மனிதனும் அந்த உண்மை நிலையில எப்படி இருக்கணுமா, சொந்த விதிய நிர்மாணிக்கிற சிற்பி மாதிரி இருக்கணுமா. நம்மளோட ஒரு சிற்பம் செதுக்கிறவன் அவன் எண்ணம் முழுச்சும் அந்த சிற்பத்திலேயே இருக்கும். கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் உடம்பெல்லாம் சிற்பம் செதுக்கிறவன் எப்படி கவனத்தோட செதுக்கிறான், அத மாதிரி நம்ம விதியை சிதற விடாம நிர்மாணிக்க நம்ம நேர்மையா நடக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு நம்ம விதியை நிர்மாணிக்கிற சிற்பி நம்மளே தானே. இந்த விதிக்கு நீயே எஜமான். நீ எவற்றை வேணாலும் ஆக்கலாம், அழிக்கலாம், செயலாக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீயே தான் எஜமானி. அப்படி இருக்கும்போது ஒரு வினையை விதைத்து ஒரு மனப்போக்கை அறுக்கலாம். ஒரு மனப்போக்கை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுக்கலாம். ஒரு பழக்கத்தை விதைத்து ஒரு குணநலத்தை அறுவடை செய்யலாம். ஆனா விதி என்பது உன் சொந்த சிருஷ்டி. நீ விருப்பமானால் அதை அழிக்கலாம், இல்லை செயலற்றதாக்கலாம். இது ரெண்டுக்கு பழக்க மூட்டை. ஒரு விதி என்பது பழக்க மூட்டைகளின் பழக்க வழக்கங்களின் மூட்டையாம். அந்த மாதிரி ஒரு கர்மாவினை நீ கெட்டதுல செயல்படும் போது கர்மாவாக செயலாகுது, நல்லதுலயும் செயல்படுவது அது ஒரு வித நல்ல கர்மாவாக செயல்படுது. ஆக மொத்தத்துல எந்த பழக்க வழக்கங்களின் மூட்டைக்கு நற்செயல்கள் தனியா கெட்டதுன்னு தனியா அப்படின்னு பிரிச்சு பார்க்காதான். அந்த அளவுக்கு அவனோட பழக்க வழக்கமே அவனுக்கு இது. இப்போ உதாரணமா ஒரு முயற்சினால ரத்னாகரன்றவன் வால்மீகி முனிவனானான். அவன் கெட்ட கொடூரமான இவனா இருந்தான். அவன் வால்மீகி முனிவரா ஆயிட்டாரு அவரோட நல்ல குணத்துல இருந்து. அதே மாதிரி ஒரு முயற்சினால மார்கண்டேயம் மரணத்தையே வென்றான். அது மட்டும் இல்ல, ஓங்காரசாமி நிர்விகல்ப சமாதி அடைஞ்சாரு. சின்ன வயசுல இருந்து ராமா ராமா ராமான்னு சொல்லி அவர் அடைஞ்சாரு. அந்த லயமாவது அப்புறமா சாவித்திரி தான் கணவன் இது மாதிரி போய் சொல்லிக்கினே போலாம். பக்த பிரகலாதன் கதை, இந்த கதை, அந்த கதை, எதை சொல்லிக்கினே போலாம். ஆக மொத்தத்துல ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நீ தான் எஜமான். நீ நினைச்சா அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னிலேருந்து ஒரு உறுதி எடுத்து வச்சுக்கணும்.
நம்ம வந்து இனிமே வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நம்மளே வாட்ச் பண்ணி பார்ப்போம். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே தீர்மானம் ஜட்ஜர் மாதிரி இருந்து செயல்பாடு பண்ணும். அப்போ ஆத்மீக பாதை வந்து நம்மளோட ஆத்மீக பாதை கூரிய கத்திமுனை பாதை. அது வந்து அந்த பாதையில செல்றதுக்கு ஒரு குரு மிக 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 அவசியம் தேவை. குரு இல்லாம நம்ம சொல்லவே முடியும். இப்ப சில கேள்வியை நீ என்ன கேக்குற, நான் பதில் சொல்றேன். அப்போ அந்த பதில் விசாரணை வர்றதுனால தானே தெளிவு அடையுது. இது நல்லது, இது கெட்டதுன்னு தெளிவு அடையுது. அந்த மாதிரி ஒரு குரு இருந்து பிடிச்சி எப்படி பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா அவசியம் தேவையோ அதே மாதிரி நம்ம பக்தனுக்கு ஒரு குரு நிச்சயமா தேவைப்படும். அந்த குரு முகாந்திரமா தான் நீ அந்த நிலைய போய் அடைய முடியும். குரு வழிதான் காட்டுவாரு குரு. ஆனா அந்த வழியில நம்ம தான் அதை உன்னிப்பா கவனத்தோட செயல்பட்டு நடக்கணும் அப்படின்னா. அப்புறம் நம்மள நாமே சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு சரி செஞ்சுக்கணும். நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு இடத்துல போய் இது பேச வேண்ட இடத்துல பேசிதான் ஆகணும். சில இடத்துல பேசக்கூடாதுன்ற இடத்துல வளவலான்னு பேசினா அங்க வம்பு வரும். அத மாதிரி நாமே சரி பண்ணிக்கின்னு எந்த நேரத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா. அப்போ நம்ம மிக நம்ம தேவைகள் எல்லாம் சுருக்கிக்கணும், தேவைகள் எல்லாம் குறைச்சிக்கணும். போதுமான அளவுக்கு நம்ம தேவைகளை குறைச்சிக்கணும். ஒரு பொழுதும் யாரிடத்துல எப்பொரு இடத்துல பற்று வைக்க கூடாது. அப்புறம் சாதனை செய்யறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் சாமி கும்பிட போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, அப்படி இப்படின்னு குறை சொல்லக்கூடாது. வீண் பேச்செல்லாம் குறைச்சிட்டு தூக்கத்தையும் குறைச்சிட்டு நம்ம அந்த நிலையை உருவாக்கிக்கணும். தியானம் பண்றதுக்கோ ஒரு கோயிலுக்கு போறதுக்கோ ஒரு சாமியை கும்பிட்றதுக்கோ ஒரு நம்மள உருவாக்கிக்கணும். ஆனா முக்கியமான தியானத்துல வந்து முக்கியமா வெடிகாலம் தியானம் பண்ணா நல்லது அப்படின்றது. அப்புறம் வந்து ஒரு சிந்தனையே இவன் ஆணு, இவன் பொண்ணு, இவன் இது அது மாதிரிலாம் நினைச்சு பார்க்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா பார்க்கணும். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் பார்க்க கூடாது. அப்படி நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு சில இதுலெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. உதாசீனமாக இருக்கணும். அதாவது நம்மளை யார் என்ன சொன்னா நமக்கு என்ன வந்தது, அதுக்கும் நம்ம சம்பந்தமே இல்லை அப்படின்னு கம்முன்னு இருந்துடலாம். அது மாதிரி இருக்கணும். தினந்தோறும் சில மணி நேரம் தனிமையா இருந்து நம்ம தனிமையா சிந்திச்சு செயல்படணும். அப்படியே தனித்து இருக்கணும், விழிப்புடன் இருக்கணும், பசியுடன் இருக்கும். பசி என்ன சோறு சாப்பிடுறது பசி இல்லை, அந்த தெய்வீக ஆற்றலை உணர்ந்து ஆராய்ச்சி பண்ற மைண்டு நமக்கு உருவாக்கி வச்சுக்கணும் அப்படின்றது. அப்போ பிற செய்யும் தீமைகள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப குறை கூறாம அவங்கள வந்து மன்னிச்சிட்டாவே நமக்கு வந்து கடவுள் வந்து தனியா கிஃப்ட் கொடுப்பாராம். நமக்கு பிறர் குற்றங்களை மன்னித்தால் இவன் வானளவு உயர்வானாம். எப்பேற்பட்ட இது பாரு. பிற குற்றங்களை மன்னிச்சிட்டாவே உனக்கு எல்லா நலனும் உன்கிட்ட வந்துடும் அப்படின்றது. அப்புறம் போக்கிரியா இருந்தாலும் அவன் துஷ்டனா இருந்தாலும் ஆரா இருந்தாலும் அவனை மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தொண்டு புரியலாம். அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. ஒரு முடியாத கட்டத்துல இருக்கிறான், இவன் பெரிய கொலைகாரனாச்சு, அவனுக்கு போய் என்ன யார் சேவை செய்வாங்க அப்படின்லாம் இல்லை. என்ன செய்தாரை ஒருத்தல் அவனான நினையும் செய்து விடல்ன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் வந்து நம்மளை அவமதித்தாலோ இகழ்ந்தாலோ கண்டித்தாலோ கோபம் கொண்டாலோ அனைத்து வார்த்தைகளின் தோற்றமும் சப்த பேதமும் ஆகும்ட்டு நினைச்சு நாமே உணர்ந்து செயல்படணுமா. ஆன்மீக பாதை அற்புதங்களை காணும் ஆசைகளை விட்டுவிடு. அதாவது நம்ம தியானத்துல இன்னைக்கு இது ஆன்மீகத்துல இருந்தா இன்னைக்கு
இந்த நிலை உயரும், இதை வச்சு சம்பாதிக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்லாம் அற்புதங்கள் எல்லாம் நீ காணக்கூடாது. சித்து விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. அற்புதங்கள் காண்றதுன்னா சித்து விளையாடுறது. இப்ப நம்ம கூட இத்தனை வருஷம் தியானம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சித்து எல்லாம் அஷ்டமா சித்துக்கள் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி சித்துக்களை நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஆசைகளை விட்டுவிடு. உன் சக்திகளை சேகரித்து தாரணை செய். உணவு, உடல், உறவினர்களை பற்றி சிந்தனையிலேயே ஐக்கியமாக்கி கொள்ளாத. ஆத்மாவை பற்றி அதிகம் நினை. நம்மளோட ஆத்மா எப்படி இருக்குது, எப்படி இந்த உடம்புல உயிர் வந்தது, எப்படி இருக்குது, இவ்வளோ நாளா மூச்சு காற்றா போதா, இல்லை உடம்புல இதயத்துல கொடி இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். நமக்கு நாமே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அந்த மாதிரி சிந்தனை ஆத்மாவை பற்றி சிந்தனை அதிகரிக்கலாம், ஆனால் உடலை பற்றி சிந்தனை கொள்ளாதே. இப்பிறவியிலேயே நீ ஆத்ம ஞானம் அடையணும்னா ஆத்மாவை உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமற்றானை கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான்ட்டு நம்ம நாமே ஆத்மா குணத்தை. ஆனா ஸ்தூலத்துல இருக்கும் வரை ஆத்மாவை முழுசா கண்டுட்டா அவன் அந்த சமாதி அடைஞ்சிடுவான். ஆனா அதை உணரலாம், அதை புரிஞ்சிக்கலாம். இதுதான் ஆத்மா. இப்போ ஒரு காய்கறி இதுதான் இந்த காயின்னு காமிக்கிற மாதிரி நமக்கே நம்ம ஆத்மா காமிக்கும். அந்த ஒரு பிம்பம், அதாவது டைரக்டா பார்க்குற ஜோதி வேற, பிம்பம் மூலமா பார்க்குற ஜோதி வேற. அப்போ அந்த இது உணரலாம், இதுதான் ஆத்மா. இவ்வளவு நாள் நம்ம தியானம் பண்ணனோட பலன் நமக்கு ஆத்மா தரிசனம் கிடைச்சிருக்கு, இதை நான் உணரலாம் அப்படின்னு. இப்ப நீ கேள்வி கேட்கலாம், என்ன ஆத்மாவை பார்த்துட்டா வெண்டவர் கண்டில கண்டவர் வெண்டில, நீ பார்த்துட்டா நீ தான் சமாதி அடைஞ்சிடுவியாச்சு, நீ எப்படி பார்த்தேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா பார்க்கலாம், அது எப்படி உணர்வால் உணரலாம், அதுதான் ஆத்மா. இது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இது பார்க் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி உணரலாம். ஆனா நீ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டவருக்கு திரும்பி வர முடியாது. அதுதான் உண்மையான நிலை, அதுதான் உண்மையின் உண்மை தத்துவம். அப்பேற்பட்ட அந்த ஆத்மா நிலையை அடையறதுக்கு பல ஜென்மாந்தரம் தியானம் அந்த இது வரணும். அந்த பரிணாமத்தோட அந்த இது வரும்போது தான் நீ என்ன செய்வ, உலகத்தை விட்டு நீ போகும்போது அப்போ பாடி, உடல், மனம், புத்தி அறியறது, உணர்றது, நினைக்கிறது, ஒரு பொருள், மன எழுச்சி, இதெல்லாமே உன்னை விட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கடந்து போயிடும். அப்போ உனக்கு எந்த விதத்திலையுமே நீ அந்த நிலைய கடந்து உணர்வால அதெல்லாம் கடந்து போகும்போது அங்க சால்வேஷன் முக்தி தான். அதாவது எப்ப அங்க மன நாசம், சால்வேஷன் முக்தி வந்துச்சுன்னாவே அங்க மன நாசம்தான், ஏக்தம் தான். அந்த நிலையை அடையறதுக்கு 1-2 வருஷம் ஆகாது, பல ஜென்மங்களிலிருந்து அந்த மெடிடேஷன் லெவல்ல வரணும். அப்பதான் அந்த நிலைய அடைய முடியும். அப்பதான் என்ன சொல்றாங்க தெரியுமா, மனத்தை ஒரு நிலையோட செயல்படும் போதுதான் உனக்கு அந்த ஆத்மா சமாதி நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயம்.